ஹலோ வணக்கம் நண்பா. இன்னைக்கு நம்ம 7, 16, 25 இந்த நம்பர்ல பிறந்தவங்களை பத்தி தான் நம்ம சுவாரஸ்யமான விஷயங்களை பத்தி தெரிஞ்சுக்க போறோம். யாரெல்லாம் இன்னும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க. அப்பதான் நான் போடுற வீடியோட அப்டேட்ஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். நீங்க உடனே தட்டி பார்க்கலாம். சரி, நம்ம நேரத்தை கடத்தாம வீடியோக்குள்ள போலாமா? நீங்க ஒவ்வொரு நம்பர்லயும் பாத்தீங்கன்னா இயற்கையாவே சில குடுப்பனையோட பிறந்திருப்பாங்க. அதாவது இந்த நம்பர்ல பிறந்தவங்களுக்கு இயற்கையாவே இந்த மாதிரி விஷயங்கள் கொடுக்கப்பட்டிருக்கும், அந்த மாதிரி இருக்கும். அதே மாதிரி நம்பர் 7ல பாத்தீங்கன்னா இயற்கையாவே அவங்க ஞானத்தோட படைக்கப்பட்டவங்கன்னு சொல்லலாம். ஏன்னா இவங்களுக்கு அதிகமான நாலேஜ் கிராப் பண்ணக்கூடிய சக்தி இருக்குங்க. அதாவது அறிவு வேற, ஞானம் வேற. அறிவு பாத்தீங்கன்னா நம்மளால படிச்சு கூட நம்ம அறிவை வளர்த்துக்க முடியும். ஆனா ஞானம் அதுக்கும் அப்பாற்பட்டது. சோ இவங்க அறிவையும் ஞானத்தையும் ரெண்டுமே கொண்டவங்கன்னு சொல்லலாம். ஏன்னா இவங்களோட உள்ளுணர்வு கூட அதிகமா வேலை செய்யும். இவங்க மனசுல ஏதாவது ஒண்ணு சரி இல்லைன்னா தவறு அந்த மாதிரி பட்டுச்சுன்னா அது கரெக்டா இருக்கும். ஏன் இன்னும் ஒரு சில பேருக்கு வாக்கு பலிதமும் இருக்கு. முக்கியமா பாத்தீங்கன்னா இந்த நம்பர் 7, 16, 25 இந்த தேதியில பிறந்தவங்க இவங்களுக்கும் ஆளுமை திறன் அதிகமாவே இருக்கும். ஆனா பெரும்பாலும் பேர் அடிமையா தான் இருப்பாங்க. அது என்ன அடிமையான வாழ்க்கைன்னு கேட்டீங்கன்னா, இவங்க மத்தவங்களுக்கு கீழே வேலை செய்யக்கூடிய ஆட்களா தான் அதிகமா இருப்பாங்க. இல்லைன்னா மத்தவங்களோட இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணி போகக்கூடிய ஒரு பர்சனா இருப்பாங்க. ஏன்னா அது மட்டும் இல்ல, இவங்க ரொம்ப இன்னசென்டான பீப்புள். அந்த இன்னசென்டான விஷயம் மத்தவங்களுக்கு அதிகமாவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் இந்த நம்பர் 7 யூனிவர்ஸோட கனெக்ட் பண்ற நம்பர்னு சொல்லப்படுது. இவங்க மட்டும் ஒரு ஆளுக்குல அடிமையா இல்லாம இது என்னோட வாழ்க்கை, என்னால எதுவுமே செய்ய முடியும், என்னால தனிச்சிருந்து என்ன வேணாலும் பண்ண முடியும்னு நினைச்சிட்டு போனாங்கன்னா இவங்க போற பாதை சக்சஸ் தாங்க. இவங்க என்னைக்குமே தனிச்சிருந்து செயல்பட்டாதான் வெற்றி இவங்களை தேடி வரும்னு சொல்லலாம். அது மட்டும் இல்ல, இவங்கள எத்தனையோ பேர் இண்டிபெண்டனா தான் இருப்பாங்க. மத்தவங்களோட ஒப்பீனியன், மத்தவங்களோட கருத்துக்கு இவங்க செவி சாய்த்தாலும் எண்ட் ஆஃப் த டே அவங்களுக்கு என்ன தோணுதோ, என்ன பிடிச்சிருக்கோ, அவங்க மனசுக்கு என்ன படுதோ அதுதான் அவங்க செய்வாங்க. இந்த 7ஆம் தேதியில பிறந்தவங்க மத்தவங்களோட கம்பேர் பண்ணி பாக்குறப்ப இவங்க தனித்துவமா தான் தெரிவாங்க. இவங்க வாங்குற பொருட்களா இருக்கட்டும், அதுலயும் ஒரு டிஃப்ரெண்ட் இருக்கும். அண்ட் இவங்க வாங்குற பொருட்களா இருக்கட்டும், அதுலயும் ஒரு டிஃப்ரெண்ட்டை நீங்க பார்க்கலாம். அதே மாதிரி இவங்க போடுற ட்ரெஸ், அதுலயும் நீங்க ஒரு டிஃப்ரெண்ட்டை பார்க்கலாம். அண்ட் இவங்க யோசிக்கிற விதம் எல்லாத்துலயுமே மத்தவங்களோட கம்பேர் பண்ணி பாக்குறப்ப இவங்க தனித்துவமா தான் இருப்பாங்க. இந்த 7ஆம் தேதியில பிறந்தவங்களுக்கு ஓவியம் வரைகிறதுலயோ, இல்ல துணி தைக்கிறதுலயோ, இல்ல கைவினை பொருட்கள் செய்யறதுலயோ அதீத ஆர்வம் இருக்குங்க. இதுல இவங்களுக்கு தனிப்பட்ட திறமைகளும் அடங்கியிருக்குன்னு நான் சொல்வேன். அதே சமயத்துல கலைகள்லயும் ஈடுபாடு இருக்கும். இயல், இசை, நடனம், நடிப்பு இது சார்ந்த விஷயத்திலயும் நிறைய பேர் சாதிச்சவங்களும் இருக்காங்க. அதுல வச்சு பாக்குறப்ப ஆக்ட்ரஸ் மீனா, அனிருத், சுகன்யா, ஏன் நம்மளோட உலக நாயகனா இருக்கிற கமல்ஹாசன், இவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா 7ஆம் தேதியில பிறந்தவங்க தான். அது மட்டும் இல்லைங்க, இவங்க ஒரு ஹீலரா இருந்தாங்கன்னா பல பேரோட வலிய இவங்களால போக்க முடியும். அது மன வலியா இருக்கட்டும், இல்ல உடல் வலியா இருக்கட்டும். ஏன்னா நான் பார்த்த வரைக்கும் பேஸ் ஆன் த என்னோட ரீசர்ச் படி 7, 16, 25 இந்த தேதியில பிறந்தவங்க எல்லாம் மத்தவங்களோட வலிய ஈஸியா போக்கிடுவாங்க, மத்தவங்களுக்கு ஈஸியா வழி காட்டுவாங்க. அட்வைஸ் பண்றதுலயும் இவங்களுக்கு நிகரா இவங்க தான். ஆனா இவங்களுக்குன்னு வரப்பதான் கொஞ்சம் தடுமாறுவாங்க. இவங்களுக்கு ஃபேமிலியா இல்ல ப்ரொஃபஷனலான்னு வச்சு பாக்குறப்ப ப்ரொஃபஷனல்ல தான் இவங்க ரொம்ப ஷைன் பண்ணுவாங்க. ஏன்னா இவங்க கொடுக்குற அந்த 100% டெடிகேஷன். அண்ட் அது மட்டும் இல்ல, இவங்க ரொம்ப ஹார்ட் ஒர்க் பீப்புளும் கூட. சொன்ன டைமுக்கு ஒரு வேலையை முடிச்சு கொடுத்துருவாங்க. டைமை கரெக்டா ஃபாலோ பண்ணக்கூடியவங்க. செல்ஃப் டிசிப்ளின், டிட்டர்மினேஷன், ஹார்ட் ஒர்க் இது எல்லாமே இவங்க கிட்ட பார்க்கலாம். ஃபேமிலி லைஃப்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இவங்க ரொம்ப ரொம்ப ரெஸ்பான்சிபிலிட்டியா இருப்பாங்க. அதுவும் முக்கியமா குழந்தைங்க படிப்புல, குழந்தைங்களோட வளர்ச்சியை ரொம்ப கண்ணு கருத்துமா பார்க்கக்கூடியவங்க. ஏன்னா இவங்களுக்கு குழந்தைங்கனாலே ரொம்ப பிடிக்கும். இவங்களுக்கு குழந்தைங்க மட்டும் இல்ல, அனிமல்ஸ்னாலே ரொம்ப பிடிக்கும். அனிமல்ஸை கூட குழந்தை மாதிரி பார்த்துக்கக்கூடிய குணம் இவங்க கிட்ட இருக்கும். நம்ம மட்டும் நல்லா இருந்தா பத்தாது, நம்மளை சுத்தி இருக்கிறவங்களும் நல்லா இருக்கணும்னு நினைக்கக்கூடிய நல்ல மனசுக்காரங்கன்னா அது இந்த 7ஆம் தேதியில பிறந்தவங்க தான். வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் தோந்து போயிட மாட்டாங்கங்க. திரும்ப 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 போராடுவாங்க. இவங்கள எத்தனையோ பேருக்கு சத்திரிய வம்சத்தோட குணநலங்கள் அடங்கி இருக்கும். அதாவது ஃபைட் பண்றது. எவ்வளவுதான் சோர்ந்து போனாலும் திரும்ப திரும்ப ஃபைட் பண்ற குணம் இவங்க கிட்ட இருக்கும்.
இவங்கள எத்தனையோ பேருக்கு தயால குணம் இருக்குங்க. தர்ம சிந்தனைன்றது இவங்க கிட்ட கொஞ்சம் அதிகமாவே இருக்கும். ஒருத்தவங்களுக்கு உதவி செய்யறதுல தயங்கவே மாட்டாங்க. தனக்கு இல்லைனாலும் பிறருக்கு கொடுத்து உதவி செய்யற நல்ல மனசுக்காரங்க. இவங்கள நம்பி யார் வந்தாலும் இவங்க கைவிட மாட்டாங்க. எப்படியாச்சும் கஷ்டப்பட்டாவது அவங்களுக்கு செய்ய வேண்டியதை செஞ்சு கொடுத்துருவாங்க. 7ஆம் நம்பரை பத்தி சுருக்கமா சொல்லணும்னா, அன்பு, ஆன்மீகம், தியாகம், அர்ப்பணிப்பு, தொண்டு செய்யறது, இதுக்கு எல்லாத்துக்குமே நிகரானவங்க இந்த 7ஆம் தேதியில பிறந்தவங்க. இவங்க வாழ்க்கைய ரொம்ப புதுமையா பார்க்கக்கூடியவங்க. இவங்க பேசுற வார்த்தை கூட சில நேரத்துல நமக்கு புரியாது. ஏன்னா இவங்க பேசுற ஒவ்வொரு வார்த்தைக்கு பின்னாடியும் ஒரு அர்த்தம் இருக்கும். அதனாலேயே இவங்க பேசுறப்ப இவங்க வார்த்தைகளை ரொம்ப கவனமா கேட்கணும். ஏன்னா இவங்க பேசுற வார்த்தை என்னமோ பிலோசபி மாதிரி இருக்கும். சோ அவ்வளவுதான் நண்பா, 7வது ஆதிக்கத்துல பிறந்தவங்களை பத்தி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நான் நம்புறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. உங்களோட கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க. நன்றி.